ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வெயில் என்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோவுக்கு அப்பா இல்லாத காரணத்தினால அவங்களோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோவையும் அவரோட அண்ணனையும் வளர்க்குறாங்க. ஹீரோவோட அண்ணனுக்கு ஒரு சில ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க அம்மா அவர் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவரும் நல்லா படித்து வேலைக்கு போய் தன்னோட குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. பட் ஹீரோ அதை எதையுமே கண்டுக்காம விளையாட்டுத்தனமா இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோவும் ஹீரோயினியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணையே ஹீரோவோட அண்ணன் ஒன் சைடா லவ் பண்றாரு. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வரும்போது ஹீரோ ஹீரோயினியை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோயினியும் ஃபாரின் போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள் என்ன, கடைசியா ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல ஹீரோவோட ஃபேமிலியை காட்டின விதம் சூப்பரா இருக்கு. அதுலயும் ஹீரோவின் அம்மாவோட கேரக்டர் டிசைனிங் ரொம்ப யதார்த்தமா இருக்கு. படத்தோட ஹீரோ அவருக்கு கொடுத்த ரோலை செம சூப்பரா பண்ணியிருக்காரு. ஹீரோவோட அண்ணனும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட அம்மா அவங்களோட கதாபாத்திரத்தை அட்டாசமா பண்ணியிருக்காங்க. தனியா ரெண்டு பசங்களையும் வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத அவங்களோட நடிப்பு மூலமா கன்வே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட ரோலை சரியா பண்ணிருக்காங்க. படத்துல ஹீரோவுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்குமான பாண்டிங் நல்லா இருக்கு. அதுலயும் குறிப்பா சொன்னா, ஹீரோவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஹீரோ கூடவே இருந்து அதை சால்வ் பண்ண நினைப்பாரு. அந்த சீன்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்தோட பிஜிஎம் சூப்பரா இருக்கு. கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் எடுக்கிற முடிவு எப்போதுமே சரியா இருக்காது அப்படிங்கிறத படத்துல ரொம்ப டீட்டெயில்டா காட்டியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட மிகப்பெரிய மைனஸ் படத்தோட டியூரேஷன் தான். படத்தை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல ஜவ்வால் தூச்சிருக்காங்க. படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் எந்த இடத்துலயுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. குறிப்பா சொன்னா, ஹீரோவோட அம்மா ஹீரோவை பத்தி எமோஷனலா சில விஷயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்தமா நம்மளை கனெக்ட் பண்ணவே இல்லை. இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரொமான்டிக் மூவி பார்த்தோமா, இல்ல ஆக்ஷன் மூவி பார்த்தோமா, இல்ல எமோஷனலான ஃபேமிலி டிராமா மூவி பார்த்தோமான்னு நாமளே கன்ஃபியூஸ் ஆகிருவோம். அந்த அளவுக்கு இந்த படம் கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க வேற வேற ஜானர்ல மாறி மாறி போயிட்டே இருக்கு. படத்துல ஹீரோவோட அம்மா ஒரு பிளாட்டை வாங்கணும்னு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அந்த சீன்லாம் படத்துக்கு தேவையே இல்லைன்னு தோணுச்சு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை ஸ்கூல் ஸ்டூடெண்டா காட்டுவாங்க. பட் அவரை பார்க்கும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காது, ரவுடி மாதிரி தான் இருக்கும். படத்துல எந்த இடத்துலயுமே சுவாரஸ்யம் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்லை. படத்தோட ரைட்டிங்கும் சரியில்லை, ஸ்கிரீன் பிளேயும் சரியில்லை. படத்தோட கிளைமேக்ஸும் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. இந்த படத்தை சரத் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஷேன் நிகாம், சைன்டாம் சாக்கோ, ஜேம்ஸ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.